திமுகவிடம் அக்கவுண்டில் பணம் வாங்க தொடங்கியதுமே கம்யூனிஸ்டுகளின் மதிப்பும் மரியாதையும் போய்விட்டது என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரனை ஆதரித்து பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் 10 ஆண்டு காலம் இத்தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து பழனியை முழுவதுமாக நாசம் செய்துவிட்டு இப்போது பயத்தில் திண்டுக்கல் தொகுதிக்கு ஓடிவிட்டார் செந்தில்குமார் என்று விமர்சித்துள்ளார். ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் வருமானம் வரும் கோவில் 1500 கோடி சொத்துக்கள் இருந்தும் பழனி தொகுதி குப்பை மேடாக இருப்பதாகவும், திமுகவிடம் அக்கவுண்டில் பணம் வாங்க தொடங்கியதுமே கம்யூனிஸ்டுகளின் மதிப்பும் மரியாதையும் போய்விட்டது என்று விமர்சித்துள்ளார். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. திமுக காரன் ஓட்டு போட மாட்டான்னு எனக்கு தெரியும். அவங்களோட சேர்ந்து கம்யூனிஸ்ட் காரனும் ஓட்டு போட மாட்டான்னு தெரியுது. 4 மணிக்கு நீங்க கண்டவாளம் தெரிஞ்சு மோடி அவர்கள் தமிழகத்தினுடைய எம்பிக்களை உயர்த்தினார். 39 50% உயர்த்தி இருக்கின்றார்கள் இந்த மசோதாவில். கர்நாடகா 28 42 ஐயா, தெலங்கானா 17 26, ஆந்திரா 25 38, நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திற்கும் 50% எம்பிக்களை உயர்த்தி கொடுத்தும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் எதுக்குன்னே தெரியாம கருப்பு சட்டை நேற்றிலிருந்து போட்டு தம்மா தும்மான் குதிக்கிறார். ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஏதாவது பிபி வந்துட போது டாக்டர் பார்த்து மாத்திரை போட்டு 50% உயர்த்தி எல்லா மக்களுக்கும் சாதகமான ஒரு மசோதாவை கொண்டு வந்தும் கூட எதற்காக பாராளுமன்றத்தில் இருக்கிறேன்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொம்மைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயா பொம்மைக்கு நம்ம என்ன கொடுப்போம்? ஐயா கீ கொடுப்போம். ஸ்டாலின் ஐயா அவங்க காலையில கீ கொடுப்பாங்க 6 மணிக்கு 9 மணி வரைக்கும் டெல்லி 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 பார். ஐயா திரும்ப 10 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா மத்தியானம் ஃபுல்லா ஹிந்தி 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 பார். சாயந்தரம் மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா மத்திய அரசு எதிரானது 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 பார். அப்புறம் தூங்க போயிடுவாரு. காலையில மறுபடியும் கீ கொடுத்தா டெல்லி ஹிந்தி மத்திய அரசு எதிரானது. இதை தவிர 5 ஆண்டு காலத்துல முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல. பழனிக்கு எதையும் செய்யல, முருகபெருமானுக்கு எதையும் செய்யல, யாருக்கும் எதையும் செய்யல. எதையும் செய்யாம அப்படியே கிளம்பி போற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க தான் இருக்க போறார். ஒரு படத்துல வடிவேல் என்ன சொல்லுவார், இந்த திரு ஐபி செந்தில்குமாருடைய சாதனை அருமை சொன்னாங்க. அண்ணன் ஐ பெரியசாமி அவருடைய மொத்த குடும்பமே ஊழல்வாதிகள் தான். இதற்கு முன்பு அமைச்சராக இருந்த பொழுது வருமானக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு 2011 6 11 காலம் அவர் மேல இருக்கு. 2025 ஆகஸ்ட்ல அந்த வழக்குல ஐ பெரியசாமி அவர்கள், அவருடைய மகன் ஐ பி செந்தில்குமார் அவர்கள் ஐ பெரியசாமி அவருடைய மகள் 3 பேரும் அந்த வழக்கில் இருக்கிறார். சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு ஐ பி செந்தில்குமார் போனார். ஐயா என் மேல போட்டிருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் ரத்து பண்ணுங்கன்னு. உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்யல. ஐயா நான் பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிட்டு போயிடுவேன், யாராச்சும் கைதானா அப்புறம் எந்த நிலைமையில போட்டுருவாங்க. நான் நடக்கிறதா உங்களுக்கு சொல்றேன். அதனால இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. எப்போது வேண்டுமானாலும் ஐ பி செந்தில்குமார் கைது செய்யப்படலாம் என்பதெல்லாம்